தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதையொட்டி நாடு முழுவதும் இருந்து அவருக்கு வாழ்த்துக்கள் வந்தன. அரசியல் தலைவர்கள், சினிமா, விளையாட்டு பிரபலங்கள் என பலரும் வாழ்த்து மழை பொழிந்தனர். தமிழ்நாட்டில் முதல்வர் ஸ்டாலின் ரஜினி சாருக்கு வாழ்த்து தெரிவித்தார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க கமிட் ஆன ரஜினி சார் அதனை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது. முக்கியமாக பாலிவுட் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான அமீர் கான் இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடித்திருக்கிறார். முதலில் அந்த ரோலுக்கு ஷாருக்கானிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆனால் அதில் நடிக்க அவர் மறுத்துவிட்டார் என்றும் ஒரு தகவல் ஓடுவது குறிப்பிடத்தக்கது. இன்று டெல்லி சென்ற ரஜினிகாந்த் சார் நரேந்திர மோடியை பார்க்கத்தான் சென்றுள்ளாராம். ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக புதிய கட்சி பெயர் மற்றும் சின்னத்தை மோடி முன்னிலையில் அறிவித்துள்ளார். இதனை வைத்து பார்க்கும்போது மோடி கட்சியில் கூட்டணி வைத்திருப்பாரோ என ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதில் ரஜினிகாந்த் சார் தேவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் தளபதி படத்தில் தேவா என்ற கேரக்டரை ஏற்றிருந்தார். அந்த சென்டிமெண்டாலும் லோகேஷ் கனகராஜ் இயக்கம் என்பதாலும் இந்த படம் மெகா ஹிட் ஆகுமா என்ற கேள்வி ரசிகர்களிடம் எழுந்திருக்கிறது. அதே சமயம் லோகேஷின் இயக்கத்தில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் சறுக்கியதால் அவரும் இந்த படத்தின் மூலம் தனது பெயரை நிரூபிக்க காத்திருக்கிறார். இந்நிலையில் ரஜினிகாந்த் சாரின் 74வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று கூலி படத்தின் அப்டேட் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி படத்தில் இடம்பெற்றிருக்கும் சிக்கட்டு வைப் என்ற பாடலின் கிளிம்ஸ் வெளியாகி இருக்கிறது. அதில் ரஜினிகாந்த் சார் படு ஸ்டைலாக நடனமாடி இருக்கிறார். இதனை பார்த்த ரசிகர்கள் அட நம்ம தலைவர் டான்ஸ்ல பட்டையை கிளப்புறாரே என்று கமெண்ட் செய்து ட்ரெண்ட் ஆகி வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.